இத்தனை நாளா லட்சியம் லட்சியம்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ வானமே இடிஞ்சு விழுந்த மாதிரி அம்போன்னு உட்கார்ந்துருக்கீங்க. 4 வருஷம் நான் உங்ககிட்ட வந்து சேர்ந்து 4 வருஷம் ஆகுது. என்னோட பூஜைக்கு தேவையான பொருளை நீங்க என்கிட்ட கொடுக்கவே இல்லை. இல்ல உங்க மனசுல என்னதான் இருக்கு? கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கா இல்லையா? அதையாவது சொல்லிடுங்க. கொடுக்க மாட்டேன்னு நான் எப்ப சொன்னேன்? கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, ஆனா கொடுக்கவே இல்லையே. தப்பு உங்க பேர்ல இல்ல, என் மேலதான். நீங்க எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சு இத்தனை வருஷம் உங்க கூட இருந்தேன் பாருங்க. என்னோட புத்திய உங்க செருப்பாலேயே அடிச்சுக்கணும். கலட்டி கொடுக்கவா? இந்த அகங்கார பேச்செல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏன் இவ்வளவு கோபம்? இத பாருங்க, இதுக்கு மேலையும் எனக்கு பொறுமை கிடையாது. கொடுக்கறதா இருந்தா இப்பவே கொடுங்க, இல்லனா வேண்டாம். வழிச்செலவுக்கு பணம் ஏதாவது வேணுமா? உங்க பணத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? கடைசியா நான் உங்களை ஒரு தடவை கேட்கறேன், கொடுப்பீங்களா மாட்டீங்களான்னு சொல்லுங்க. பொறுமையா இருக்க. அந்த தாய் திரிபுர சுந்தரியோட உற்சவம் வருது, அது முடியட்டும். நானே உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு மரியாதை பண்ணி நீங்க கேட்கிற பொருளை உங்க கையிலேயே கொடுக்குறேன். திருப்தியா இப்போ? உங்க பேச்சுல கொஞ்சமாவது நியாயம் வேண்டாமா? பரண மேல இருக்கிற பொருளை கீழே இறக்கி கொடுக்கறதுக்கு உற்சவம் முடியணுமா? உங்க மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சு போச்சு. உங்களோடது மட்டும்தான் லட்சியம், எங்களோடது தேவையில்லாத வேலை இல்லையா? தினம் அந்த தாய் முன்னாடி அழுதுகிட்டு உட்கார்ந்துருப்பீங்க. என்ன லட்சியமோ என்னமோ. இத்தனை வருஷம் உங்களை நம்பி உட்கார்ந்ததுக்கு பதிலா ஏதாவது ஒரு காட்டுக்குள்ள போய் நான் தவம் பண்ணியிருந்தா கூட நான் நினைச்சது நிறைவேறி இருக்கும். இதுக்கு மேல உங்க சகவாசமே வேண்டாம். நில்லுங்க, நான் சொல்றத கேளுங்க. உங்க பேச்ச கேட்டுதான் இத்தனை நாளா கெட்டு போனேன். இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன்.